ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய அன்பையும் பிரசனத்தை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இந்த மன மகிழ்ச்சியின் காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த இணையதளத்தின் வழியாக காண்கிற எல்லா ஜனங்களையும் உம்முடைய பெரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே ஒரு விடுதலையோடு ஆண்டவரே நிரப்புங்க. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். 107:20 வசனத்தை அனுப்புகிறீர் விடுவிக்க, சுகமாக்க. சங்கீதம் 107:20 கால வேலை ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை, அற்புதங்கள், நன்மைகள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கலை ஆராதனையில் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு பாடல், அன்பே அன்பே. பல நாள் உம்மை
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய அன்பை நினைத்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். நம்மை மீட்பதற்காகவே தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு பலியாக கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அதை நினைத்து நாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்டியவர்கள். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். இந்த கால்வழி ஆராதனைகளை நாம் மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது நமக்கு பரமஸ்லாக்கியம் என்ற அந்த பாடலை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் நல்லவர். தேங்க்யூ. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அதை கிளம்புவதே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அதை கிளம்புவதே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணமவர். அவர் சத்திய பரிசையும் தேவனும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் தேவனும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அதை கிளம்புவதே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அதை கிளம்புவதே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் நடமாடும் தம்மை நோக்கும் நான் பயப்படவே மாட்டேன். நடமாடும் தம்மை நோக்கும்
கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். ஆமென். 1000 பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் அணுகிறாரே. தேவன் தாரமே அது ஒரு காலத்தில் என்னை அணுகிறாரே. என் தேவன் தாரமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ. ஒரு வாகை கூடாரத்தை கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். வாதையின் கூடாரத்தில் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். பாதம் தன்னிடராகும்படி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கையில் விடவாதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் நடந்து நான் சத்தத்தையும் மீதிப்பார். அவன் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால் உன்னை வீடுவிட்டு காத்திடுவார். அவன் நாமத்தை சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் பொருளை சேருமோ. ஒரு வாகையும் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாகையும் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் சட்டத்தையும் காத்திடுவார். அவர் நாமத்தை மற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும்
கூப்பிடும் வேலையினோ என்னை காத்து விட்டேன் காட்சிப்பாரே எல்லாம் என்னை காத்து முற்றும் ரட்சிப்பாரே Lima kara shantala radura dalara shikaba kalara badura dalaraba Likamana kala radura dalara shiamanka balara dura dalaraba Likara shiantura maushi enkamana kala radura dalara shantala raba Deva nallavar katar nallavar Rima kara shantala radura dalaraba Katave maku stotram நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீங்க நல்லவர். Glory to God. நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி 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 நன்றி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காலவேளை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பினீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தின் கீழ் நாங்கள் வருகிறோம். ஓ காட் ஸ்தோத்திரம். அங்குதான் எங்களுக்கு அடைக்கலம், அங்குதான் எங்களுக்கு பலன், அங்குதான் நீர் எங்களுக்கு ஆண்டவர் துருகமாக இருக்கிறீர், இரட்சணிய கொம்பாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளை ஆராதனை நம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி. ஆண்டு உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை ஆராதனையும் நாம் இணையதளத்தின் வழியாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நம்முடைய அரசாங்கத்தினுடைய ஆணைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் தேவாலயங்கள் நமக்கு ஆராதிப்பதற்கு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் நாட்டில் பரவுகிற இந்த தீய வியாதியை ஆண்டவர் நமக்கு பரிகாரத்தை உண்டாக்கும்படியாக திருச்சபையாகிய நாம் ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. சென்னை பகுதியிலே அது மிக தீவிரமாக வளர்ந்து வருவதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு நல்ல ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கணும். தேசத்தின் மக்களுக்கு சுகவாழ்வை தேவன் கட்டளையிட நாம் ஜெபிப்பது நம் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாம் மகிமைப்படட்டும். நமக்கு மார்ச் மாதம் 2வது வாரத்திலிருந்து இப்படிப்பட்ட இடையூறு நமக்கு தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் ஏற்பட்டது. உலகத்தில் பல பகுதிகளில் கடவுளை தொழுது கொள்வதற்கு வாய்ப்புகள் மீண்டும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தேசத்திலையும் சீக்கிரம் அந்த திறந்த வாசலை ஆண்டவரை தேடுவதற்கு உருவாக்கி கூட கொடுக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமா? சிங்கத்தின் கெர்ச்சிப்பும் சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும். பால சிங்கங்களின் பற்கள் தகர்ந்து போகும். கிளச்சிங்கம் இரையில்லாமல் மாண்டு போகும். பால சிங்கங்கள் சிதறுண்டு போகும். ஸ்தோத்திரம். கடந்த 2 வார காலமாக யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சில போதனைகளை நாம் பெற்று வருகிறோம். நமக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு போதனையாக இருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு வார்த்தையும்
நமக்கு ஒரு சாதாரணமான வார்த்தையாக நமக்கு தெரியலாம். ஆனால் அவைகளெல்லாம் ஆராய்ந்து முடியாத வார்த்தைகள். ஆவியானவர் நமக்கு ஸ்தோத்திரம் புரிய வைக்கும் போதுதான் அவைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறது. போன வாரம் பார்த்தோம், நிரபராதி ஏன் தண்டிக்கப்படுகிறான், நேர்மையாக நடப்பவன் ஏன் ஒளிந்து போகிறான். இதெல்லாம் எலிப்பாஸ், நீ ஒரு நிரபராதி, நாம் பார்த்திருக்கிறபடி வினையை விதைத்தவன் அதுதான் அறுப்பான், நீ தீவினை விதைத்து தீமையை அறுக்கிற என்ற தலைப்பில் பார்த்தோம். ஸ்தோத்திரம். அவருடைய கோபம்தான் உன்னை பொசுக்குகிறது என்று சொல்வதையெல்லாம் பார்த்தோம். இந்த வாரம் என்னவென்றால், சிங்கம் கர்ஜிக்கலாமாம், இளம் சிங்கம் உருமலாமாம். ஆனால் பலம் படைத்த சிங்கம் பற்கள் கூட உடைந்து போகிறதாம். இறை கிடைக்காமல் சிங்கம் செத்து போகும், சிங்க குட்டிகள் சிதறி போகும் என்று புதிய மொழிபெயர்ப்பு நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம் கரத்தில் இருக்கிற மொழிபெயர்ப்பு, சிங்கத்தின் கர்ச்சிப்பு துஷ்ட சிங்கத்தின் முழக்கம் அடங்கும் அடங்கும், பால சிங்கங்களின் பற்கள் தகர்ந்து போகும், கிளச்சிங்கம் இறை இல்லாமையினாலே மாண்டு போகும், பால சிங்கங்கள் சிதறண்டு போகும். ஒன்று, சிங்கம் கர்ச்சிப்பு, சிங்கத்தின் கர்ச்சிப்பு அடங்கிவிடும், துஷ்ட சிங்கத்துடைய முழக்கம் அடங்கும், பால சிங்கங்கள் வீரமுள்ள சிங்கங்கள் பற்கள் கூட தகர்ந்து போய்விடும், கிழட்டு சிங்கம் இறை இல்லாமல் செத்து போகும், மாண்டு போகும், இளம் சிங்க குட்டிகள் எல்லாம் சிதறண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடங்கும் தகர்ந்து போகும், அதுதான் தலைப்பு. அடங்கும் தகர்ந்து போகும். ஸ்தோத்திரம். சிங்கத்தின் கர்ச்சிப்பு என்றால் துஷ்ட சிங்கத்தினுடைய கொடும் சிங்கம், கொடும் சிங்கம். சிங்கத்தின் கர்ச்சிப்பு என்றால் துஷ்ட சிங்கத்தினுடைய கொடும், அதாவது கொடும் சிங்கம், அதனுடைய முழக்கம் அடங்கி போய்விடுமாம். பால சிங்கங்கள் என்றால் இளம் சிங்கங்களுடைய பற்கள் கூட தகர்ந்து போய்விடுமாம். கிழட்டு சிங்கம் இறையில்லாமல் மாண்டு போகுமாம். குட்டி சிங்க குட்டிகள், பால சிங்கங்கள், ஸ்தோத்திரம், இளம் சிங்கங்கள் சிதறுண்டு போய்விடும். யோபுவுக்கு இந்த எலிப்பாஸ் என்பவர் இந்த பழமொழியை கொடுக்கிறார். இது ஒரு பழமொழி. இந்த பழமொழியை அவர் கொடுக்கிறார். சிங்கம் கர்ச்சிப்பு அடங்கும்பா, துஷ்ட சிங்கமா இருந்தாலும் சரி அதோடைய முழக்கமெல்லாம் அடங்கி போயிடும். முதல்ல புரிஞ்சிக்கோ. பலவாய்ந்த சிங்கமா இருந்தாலும் சரி பல்லுலாம் உடைஞ்சிரும், பல்லு கூட தகர்ந்து போயிடும். வயது முதிர்ந்த சிங்கம் இருந்தாலும் சரி பட்டினி கிடந்தாலும் அது சாக போகுது, செத்து போகும். சாக போகுதுல செத்து போய்விடும். குட்டி சிங்கம் இளம் சிங்கம்லாம் சிதறண்டு போய்விடும் அப்படிங்கிறார். ஒன்று அடங்கும், ரெண்டு தகர்ந்து போகும், மூன்று மாண்டு போகும், நான்கு சிதறி அடிக்கப்படும். இது சிங்கத்தின் வழியாக போதனையை யோபுக்கு எலிப்பாஸ் கொடுக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? என்னது? சிங்கமே அடங்கி போயிடும், அந்த சிங்கம் நீந்தான். சிங்கமே தகர்ந்து போகும், அதுவும் நீந்தான். சிங்கமே மாண்டு போய்விடும், செத்து போயிடும், அதுவும் நீதான். ஸ்தோத்திரம். சிங்கம் சிதறி போகும், அதுவும் நீதான். இந்த பழமொழியை யோபிடத்திலே எலிப்பாஸ் சொல்லுகிறார். அறிவு பொருந்திய பழமொழி. சில நேரங்களிலே அறிவு பொருந்திய பழமொழிகளை நமக்கு சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு பொருந்திய பழமொழி மனுஷனுக்கும் எதுவும் செய்ய முடியாது, அது பலவீனமானது, அது ஜீவன் இல்லாதது. எலிப்பாஸ் இந்த போதனையை யாருக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
நீதிமானாகிய யோபுவுக்கு, தேவனுக்கு பயந்து வாழ்கிற யோபுவுக்கு, பொல்லாப்புக்கு விலகுகிற யோபுவுக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நீதிமானாகிய யோபுவுக்கு, தேவனுக்கு பயந்து வாழ்கிற இந்த யோபுவுக்கு, பொல்லாப்புக்கு விலகி வாழ்கிற இந்த யோபுவுக்கு சோதனையிலே உனக்கு என்ன ஆகும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீ அடங்கி போவ, நீ அழிஞ்சி போவ, நீ மாண்டு போவ, உன்னுடைய எல்லாம் காரியங்களும், ஸ்தோத்திரம், குடும்பம் எல்லாம் சிதறி போகும் என்று சொல்லுகிறார். நன்றா புரியுமா? சப்ஜெக்டுக்கு வருவோம். காட்டுக்கு ராஜா எதுனா பாலசிங்கம், பலம் பொருந்திய சிங்கம் இருந்த கூட அதுக்கு பல்லு உடைஞ்சிரும். பழமொழியை பார்த்தீங்களா? காட்டுக்கு ராஜா பாலசிங்கம், பலம் பொருந்திய சிங்கம், வீரமிக்க சிங்கம், அதுடைய பல்லு கூட உடைந்து விடும். ஸ்தோத்திரா. அதுபோல நீ கூட பலம் பொருந்தியவனா இருந்த, யூத் தேசத்துல பெரிய மனுஷனாய் இருந்த, மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாய் இருந்த, பல ஆயிரம் ஒட்டகங்கள், மிருக ஜீவன்கள், திரளான பணிவிடைக்காரர்கள், பலம் பொருந்தியவனாய் இருந்த, ஞானமிக்கவனாய் இருந்த, உன்னிடத்தில் தேடி நிறைய அநேகர் ஆறுதலை தேடி வந்தார்கள். அதெல்லாம் உண்மைத்தான். அவருக்கு ஆறுதலாய் இருந்தாய், அதுவும் உண்மைத்தான். பலவீனனுக்கு நீ பலமுள்ளவனாயிருந்தாய். ஸ்தோத்திரம். அதுவும் உண்மைத்தான். ஸ்தோத்திரம். அதுவும் உண்மைத்தான். இப்படி நீ பலமுள்ளவனாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாய், பொல்லாப்புக்கு விலகினாய், நீதிமானாக வாழ்ந்தாய், நிறைய பேரை நீ திருப்திப்படுத்தின, சோர்ந்து போனவர்களை நீ பலப்படுத்தின, தடுமாறி போனவர்களை நீ தூக்கி நிறுத்தின, தள்ளாடுகிற முழங்காலெல்லாம் நீ பலப்படுத்தின. அதெல்லாம் உண்மைத்தான். ஆனால் பால சிங்கத்தினுடைய பற்கள் உடைந்து போய்விட்டது. ஸ்தோத்திரம். சிங்கமாயிருந்தாலும், வீரமுள்ள சிங்கமாயிருந்தாலும் பற்கள் உடையும். உன் வாழ்க்கையும் உடைந்தது. நீ பலம் பொருந்தியவனாயிருந்தாலும், நீ வீரமிக்க சிங்கம் போல் இருந்தாலும், ஸ்தோத்திரம், நீ உடைந்து போனாய். முடிஞ்சிச்சு. உன் பல்ல புடுங்கியாச்சு, உன் பல் உடங்கி போய்விட்டது என்று சொல்லுகிறார். அப்போ எலிபாஸ் பயன்படுத்துகிற வார்த்தை பார்ப்பேன் என்றால், பாலசிங்கம் கூட பற்கள் தகர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தகர்ப்பது என்பது அது அழிஞ்சி போகும், அது உருக்குலைந்து போகும், அது நாசமா போகும் என்பது பொருள். உடைந்து போகும் என்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. தகர்ந்தது, அழிந்தது, உருக்குலைந்து போனது, நாசமா போகும் என்று சொல்லுகிறார். முடிஞ்சது. யோபு வாழ்க்கையும் இப்படித்தான் என்று எலிபாஸ் கூறுகிறார். தேவனே உனக்கு எதிராக இருந்து உன் பல்ல புடுங்கிட்டாரு. நீ வீரம் உள்ளவனாய் இருந்த, ஸ்தோத்திரா, நீ ஞானமிக்கவனாய், இந்த கிழக்கு புத்திரிலே நீ பெரிய மனிதனாய் இருந்த, பலம் பொருந்திய மனிதனாயிருந்த, சீர சிறப்பமாயிருந்த. எலிபாசுடைய அறிவு டீச் பண்ணது. அறிவா டீச் பண்றாங்க பார்த்தீங்களா? அது உங்களை பெரும் பள்ளத்தாக்கில், பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். மனிதர் மீதும் தேவன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் உண்டாக்கிவிடும். உங்க மீதே நம்பிக்கை இல்லாமல் ஆக்கிவிடும். ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையும் இப்படிதான். தேவனே உனக்கு எதிராக நின்று பால சிங்கம் போல் இருந்த உன் பல்லை தகர்த்து விட்டார். ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கை உருகுலைந்து போய்விட்டது, உன் வாழ்க்கை நாசமாக போய்விட்டது என்று எலிபாஸ் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே 2 செய்திலையும் சொல்லியிருக்கிறேன். எலிபாஸ், ஸ்தோத்திரா, பிசாசுடைய ஏஜென்ட், அவனுடைய வாயி என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒரு சோதனை காலம் என்பது எல்லாருக்குமே இந்த உலகத்தில் உண்டு. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினாலே.
புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அதையும் புரிந்து கொள்கிறோம். சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல் இருக்க வேண்டும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். அப்போ சோதனை காலத்தில் இப்படிப்பட்டவருடைய அவிசுவாச வார்த்தை, அறிவு பொருந்திய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளும், முன்னுக்கு தள்ளாது. உங்களை ஜெபிக்க விடாது, உங்களை தேவாலயத்துக்கு போக விடாது, சபைக்கு போக விடாது, வேதம் வாசிக்க விடாது. ஏனால் இந்த அறிவு பொருந்திய ஆலோசனை தேவனே உனக்கு எதிராக இருந்து உன் பல்ல பிடுங்கிட்டாரு, உன் வாழ்க்கையை சிதைத்து விட்டாரு, உன் வாழ்க்கையை அழித்து விட்டார் என்று சொல்லுகிறார். எதற்கு ஸ்தோத்திரம். அப்போ சோதனை காலங்களில், உங்களுடைய இக்கட்டு காலங்களில் அவிசுவாச வார்த்தை உங்களை பின்னுக்கு தள்ளும். ஆகவே கதாபதற்கு ஸ்தோத்திரம். நாம் இயேசுவிடத்தில் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சோதனை காலத்தில் சாத்தான் வந்தபொழுது அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி அவனை அப்பால போக வைத்து விட்டார். அப்பாலை போ சாத்தானே. ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி நீங்கள் ஒரு கடினமான வழியில், கஷ்டமான வழியில், துன்பத்தின் வழியில் போகும்பொழுது கடவுளே உனக்கு எதிராக இருந்து யுத்தம் செய்கிறார் என்ற வார்த்தையை கேட்டு நீங்கள் விழிப்பிதுங்கி விட வேண்டாம், உடைந்து விட வேண்டாம், நொறுங்கி விட வேண்டாம். ஸ்தோத்திரம். யோபு 4ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்கும் பொழுது தேவனுடைய சுவாசம் உனக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்களுக்கு புரியுங்களா? 7ஆம் வசனத்துல. ஸ்தோத்திரம். இந்த 4ஆம் அதிகாரம், குற்றமில்லாமல் நலிந்தவர் உண்டோ, துன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போது நினைத்துப்பார், நான் கண்டிருக்கிறபடி ஸ்தோத்திரம் அநியாயத்தை உழுது தீவனை விதைத்தவர்கள் அதையா இருக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மணமாகினார்கள். தேவனுடைய சுவாசமே உனக்கு எதிராக இருக்கிறது என்று எலிப்பாஸ் குற்றம் சாட்டுகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த எலிப்பாசை பார்த்தா நல்லவன் போலதான் இருக்கிறது, நண்பன் போலதான் இருக்கிறது, ஆற்றும்படியாய் தேற்றும்படியாக வந்த ஒரு தேற்றவாளன் போல்தான் இருக்கிறது. ஆனால் இவன் சொல்லுவது என்னவென்றால், தேவனுடைய சுவாசமே உனக்கு எதிராக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீ குற்றம் உள்ளவன், நல்லவனும் சன்மார்க்கன் நினைக்காத அழிந்ததே இல்லையே, அவருடைய நாசியின் சுவாச காற்று மூலமாய் நீ நிர்மலமாகி கொண்டிருக்கிறாய் என்று ஒரு தீர்க்கதரிசியை போல வெளிப்பாடாக சொல்வது போல சொல்லுகிறார் எலிப்பாஸ். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை போல் பேசுகிறவர்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ வீரசிங்கத்தினுடைய பற்கள் கூட தகர்ந்து போகும். அதுபோன்றுதான் நீர் வீரமாக வாழ்ந்திருந்தாலும் நீயோ நாசமாக அழிந்து போனாய். இதுவே தேவன் உனக்கு எதிராயிருந்து செய்வது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றாய் புரியுதா? என்ன சொல்லுகிறார்? வீரசிங்கத்தினுடைய பற்களே தகர்ந்து போய்விட்டது. அதுபோன்று நீயும் வீரமாக வாழ்ந்திருந்தாலும், கொஞ்சம் குறை, வாழ்ந்திருந்தாலும் நீயோ நாசமாக அழிந்து போனாய். இது தேவனே அவருடைய சுவாச காற்றே உனக்கு இருந்து செய்கிறது என்று சொன்னார். இப்ப நம்ம என்ன புரிகிறோம்? ஸ்தோத்திரம். தேவன் மனிதனுக்கு எதிரானவர் என்ற கருத்தை மக்களுக்கு சாத்தான் விதைக்கிறான். கொஞ்சம் கூட்டுப்பா. ஸ்தோத்திரம். தேவனே மனிதருக்கு எதிரானவன் என்ற கருத்தை சாத்தான் மனுஷன் வழியாகவே புகுத்துகிறான். எலிப்பாஸ் வழியாக புகுத்துகிறான். அவன் விதைக்கிற விதையாகும். ஸ்தோத்திரம். எப்படி? அவருடைய சுவாச காற்றே உனக்கு எதிராக இருக்குறா, அவரே உனக்கு எதிராக இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். இப்படி தேவனே எதிராக இருக்கிறாருங்கிற கருத்து உலகம் முழுவதும் இன்னைக்கு இருக்கு. நல்ல
நல்ல வேதத்தை தெரிஞ்சவங்களே பேசுவாங்க. தேவன் தேசத்திற்கு எதிராக இருக்கிறார், தேவன் திருச்சபைக்கு எதிராக இருக்கிறார், தேவன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஊழியருக்கு எதிராக இருக்கிறார் என்று ஸ்தோத்திரம் உண்டாவதாக சேவக்கோழி கூவுவது போல் கூவுகிறவர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அப்போ இந்த விதையை விதைத்தது யார் என்றால் சாத்தான். ஏதேன் தோட்டத்திலே ஏவாளிடம் இதை விதைத்தான். தேவன் எதையோ மறைத்து விட்டார், உங்களுக்கு ஏதோ கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் தேவன் போல மாறுவதற்கு அவர் எதையோ ஒரு தடையாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்தான் உங்களுக்கு எதிராளி. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசித்தால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல் மாறலாம் என்று தேவனுக்கு எதிராக விதைத்த விதை இன்னைக்கு உலகம் முழுவதும் ஊழியர் வாயில கூட அது இருக்கு. தேவன் மனுஷனுக்கு எதிராக இருக்கிறார், தேவன் சபைக்கு எதிராக இருக்கிறார், தேவன் நாட்டுக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லுகிற மக்கள் உலகம் முழுவதுமே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் எதிராளியா? அவர் ஒருவருக்கும் எதிராளி இல்லை. சீயோனே, ஏசாயா காலத்தில் ஏசாயா மூலமாய் தேவன் சொல்லுகிறார், சீயோனே, எருசலேமே, என் இஸ்ரவேல் ஜனங்களே, என் யூதா கோத்திர மக்களே, என் ஆபிரகாமின் சந்ததியே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறான். எப்படியா? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறான். ஸ்திரியானவள் தன் பாலகனுக்கு கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ? தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்று ஏசாயா 44:14-15 சொல்லுகிறார். எப்படி? சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றியாப்பா, என்னை அழிச்சிட்டாருன்னு சொல்றியாப்பா, என் பல்ல புடுங்கிட்டாருன்னு சொல்றியாப்பா, என்னை தகர்த்தெறிந்து விட்டா என்று சொல்லுகிறையப்பா, என்னை புசல் காற்றினாலே சுக்கு நீராக்கி விட்டார் என்று சொல்லுகிறாயப்பா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அப்போ யோபுவை தேவன் மறக்கிறவரா இல்லையா என்பதை 42ஆம் அதிகாரத்தில் தான் தெரியும். ஸ்தோத்திரம். 42 அதிகாரத்தையும் படிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். தேவன் மனிதனை மறக்கிறவர் அல்ல, உங்களை மறக்கிறவர் அல்ல, உங்கள் பிள்ளைகளை மறக்கிறவர்கள் அல்ல. ஸ்தோத்திர. தேவன் உங்களை தகர்க்கிறவர் அல்ல, தேவன் உங்களை பிடுங்குகிறவர் அல்ல, தேவன் உங்களை சிதறடிக்கிறவர் அல்ல, உங்களை சுட்டு பொசுக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திர. தேவன் தகர்ந்ததையும் இடிந்ததையும் நொறுங்கினதையும் கட்டி எழுப்புகிறவர். அவர் உடைக்கிறவர் அல்ல, உடைந்து போனதை கட்டி எழுப்புகிறவர். ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருந்தாலும் உங்களை தலைக்கு மூளைக்கல்லாக்கி உங்களை கொண்டு கட்டி எழுப்புகிறவர். ஸ்தோத்திரம். ஆகவே அன்புள்ள தேவனுடைய வார்த்தை என்ன? இந்த காலை ஆராதனை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினாராம். எங்கிருந்து? ஸ்தோத்திரம். சொல்றேன், எங்க இருந்துங்கிறத சொல்றேன், கேளுங்க. தேவனை விட்டு பாகாலை சேவித்து 70 ஆண்டுகள் பாவத்தின் தண்டனையாக பாபிலோன் சிறையில் போன பொழுது இரக்கமுள்ள ஆண்டவர் இந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன மக்களுக்கு வார்த்தையை அனுப்பினாராம். எப்படி? ஸ்தோத்திரம். தேவனை விட்டு தேவனை மறுதலித்து விக்கிரகங்களை சேவித்து பாகாலை வழிபட்டு தங்கள் பிள்ளைகளை அதற்கு பலி செலுத்தி மெய் தேவத்துடைய ஆலயத்திற்குள்ளேயே விக்கிரகங்களை கொண்டு வைத்த இவர்கள் சிறையிருப்புக்கு 70 ஆண்டு காலம் பாபிலோன் தேசத்திற்கு போய்விட்டார்கள், அடிமையாக தங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திர, ஆண்டவருக்கு நான் ஒரு வார்த்தையை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மக்களுக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறேன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. ஆனால் ஏற்பட்டது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். செங்கல் கட்டு இடிந்து போய்விட்டு பொழிந்த கல்லாலே, அதாவது செதுக்கின கல்லாலே உன்னை திரும்ப கட்டுவேங்கிறாரு. பல்ல புடுங்குற ஆண்டவர் அல்ல, பிடுங்கப்பட்ட வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறவர். யோபு 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். யோபு வாழ்க்கையிலே. ஸ்தோத்திரம்.
என்ன சொல்லுகிறார்? செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே, செதுக்கிற அருமையான கல்லாலே திரும்ப கட்டப்படும். காட்டத்தி மரம் வெட்டப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக நான் கேதுரு மரங்களை வைப்போம் என்று இந்த வார்த்தையை இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்று ஏசாயா 9:8-9 சொல்லுது. எப்படி சொல்கிறார் ஆண்டவர் பார்த்தீங்களா? ஸ்தோத்ரா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஸ்தோத்ரா 9ஆம் அதிகாரத்தில் பார்ப்போமா? பார்த்தா நல்லது தானே. ஸ்தோத்ரா 8. ஓ காட், 9ஆம் அதிகாரம் ஸ்தோத்ரா 8ஆம் வசனம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லோ திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி போட்டப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக நாங்கள் கேதுரு மரங்களை வைப்போம். ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினாராம், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்றாம். ஸ்தோத்திரம். நொறுங்கி போன, உடைந்து போன, பிடுங்கப்பட்ட, அவருடைய வாழ்க்கை செதுக்கப்பட்ட அழகான கற்களை கொண்டு கட்டுவது போல அவருடைய வாழ்க்கை கட்டப்படும். காட்டத்தி மரம் ஸ்தோத்திரம் உண்டு, அதற்கு வெட்டுண்டு போய்விட்டது, அதற்கு பதிலாக இப்பொழுது கேதுரு மரம் வைக்கப்படும், அவர்கள் மேல் கர்த்தருடைய வார்த்தை இறங்கிற்று என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ உங்க வாழ்க்கையோ நம்முடைய வாழ்க்கையோ சிங்கத்தின் பற்கள் போல் தகர்ந்து போவது அல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் தகர்ந்து போயிருந்தாலும் அதுவல்ல. செங்கல் கட்டுகள் இடிந்து போனது போல் நீங்கள் இடிந்து போனாலும் அதுவல்ல. ஸ்தோத்திரம். யோபுவை நிர்மலமாக்கவர்கள் அல்ல, பொழிந்த கற்களை கொண்டு கட்டுகிறவன் போல் நாட்களில் யோபுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. ஸ்தோத்திரம். அப்போ எலிப்பாஸ் சாத்தானின் வாய் சோதனையில் மனிதர்கள் பேசும்பொழுது அது வாய், அவங்க வாய் என்ன வாயின்னு கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை, நீங்கள் ஒரு கஷ்டமான பாதையில் போகும்பொழுது, சோதனையின் பாதை வழியாக போகும்பொழுது, உங்களில் வந்து கதை விட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வாயிலிருந்து என்ன ஆவியிலிருந்து அந்த வார்த்தை வருது, அது உங்களை குற்றப்படுத்தவா, தேவனை குற்றப்படுத்தவா, யாரை குற்றப்படுத்த வருதுன்னு யோசித்து நீங்க முடிவு பண்ணிட வேண்டியதான். நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற ஆளு ஸ்தோத்திரம் நமக்கு நண்பராக இருந்தாலும், உள்ள இருந்து வருகிற வார்த்தை குரல் எல்லாம் இவருடைய குரலாக இருந்தாலும், ஆனா உள்ள வருகிற செய்தி சாத்தானுடைய செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல என்ன சொன்னாரு? பல்லு போச்சு, வீரமிக்க சிங்கனுடைய பல் தகர்ந்து போயிட்டு. இல்லை, தகர்க்கிறவர் அல்ல, உங்க வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புகிறவர். சரிதானா? உங்களை தகர்க்கிறவர் அல்ல, உங்கள் குடும்பங்களை தகர்க்கிறவர் அல்ல, உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர். ஸ்தோத்திரம். நீங்கள் தகர்ந்து போயிருந்தாலும், செங்கல் கற்கள் இடிந்து போனது போல் இருந்தாலும், காட்டத்தி மரங்களைப் போல் வெட்டப்பட்டதாக இருந்தாலும், உங்களை கேதுரு மரங்களைப் போல் செதுக்கின கல்லை போல் ஸ்தோத்திரம் மாளிகையாக கட்டி எழுப்புகிறவர். உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மாளிகையாக கிறிஸ்து இயேசுவில் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார், சிங்கத்தின் கெர்ச்சிப்பு அடங்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அது போன்றுதான்ப்பா நீ சிங்கம் மாதிரி இருந்த உஸ் தேசத்திலேயே, கிழக்கித்த புத்தர்கள் நடுவிலே சிங்கம் போல இருந்த. ஸ்தோத்திரம். எப்படி சிங்கத்தினுடைய கர்ச்சிப்பு அடங்கியதோ அது போன்று நீயும் அடங்கிவிட்டாய். கர்த்தருடைய சுவாசமே உனக்கு எதிராக நின்று உன்னை அடக்கிவிட்டது என்று சொல்லுகிறார். தேவனை யாராவது குற்றப்படுத்தினால் குற்றப்படுத்துவதற்கு நாம் விடக்கூடாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு எதிர்ப்பாகவே வேத வார்த்தை எடுத்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருபொழுதும் மனிதனுக்கு எதிராக இருக்கிறவர் அல்ல. நம்முடைய கர்ச்சிப்பை, நம்முடைய கம்பீரத்தை,
ஓ காட், நம்முடைய ஆசீர்வாதமாய் திகழ்கிற வாழ்க்கையை, சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கையை அவர் அடக்கி ஒடுக்கி இல்லாமல் ஆக்கிறவர் அல்ல. அது சாத்தானுடைய போதனை. என்று மனிதனுடைய வீழ்ச்சி வந்ததோ, எல்லா கர்ச்சிப்பும் மனிதனுடைய கர்ச்சிப்பு கம்பீரம் அடங்குவதற்கு காரணமாக இருக்கிற பிசாசானவனை மனிதனை அடையாளம் காட்டுவதற்கு பதிலாக தேவனை அடையாளம் காட்டுகிறவர்களாக மாறி போய்விட்டார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனை ஒருவரையும் குற்றப்படுத்த விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு அவர் நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர், குட் கிஃப்ட்ஸை கொடுக்கிறவர், நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர், அதிகமாய் கொடுக்கிறவர், இடங்கொள்ளாமல் கொடுக்கிறவர், நல்ல தேசத்தை கொடுக்கிறவர், பாலும் தேனும் கொடுக்கிறவர், வானத்தின் மன்னாவினால் போஷிக்கிறவர், கண்மலை தேனினால் நம்மளை போஷிக்கிறவர், உச்சிதமான கோதுமையினால் நம்மளை திருப்தியாக்குறார். இப்படிப்பட்ட மகாதேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிங்கத்தின் கர்ச்சனை அடங்கியது போன்று உன்னை அடக்கி விட்டார். இப்படி சொன்ன உடனே யோபுக்கு கடவுள் மேல கோபம் வருமா வராதா? உங்கள்கிட்ட ஒருத்தர், நீ என்னைக்கு இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டாயோ உன் பல்லெல்லாம் பிடுங்கிட்டாரு, உன் கர்ச்சிப்பெல்லாம் அடங்கிட்டாருன்னு சொன்னா, நீங்க அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடவுள் மீது தேவன் மீது எரிச்சலும் கோபம் தான் வரும். ஸ்தோத்திரம். கர்த்தர் யோபுடைய சத்தத்தை அடக்கி விட்டார், யோபுடைய முழக்கம் அடங்கி போய்விட்டது என்று ஒரு பொல்லாத ஆவினுடைய வார்த்தையை எலிப்பாஸ் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் நம்புகிறவர்கள் யாவரையும் சந்தோஷத்தோடு வாழ வைக்கிறவர். புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவரை நம்புகிறவர்கள் யாவரையும் சந்தோஷத்தோடு வாழ வைக்கிறவர். நம்பாதவர்களுக்கு சூரியனை உதிக்க செய்து செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறாராம். மத்தேயு 5:44, அப்போஸ்தலர் 14:17. அவர்கள் சொந்த சொந்த வழிகளையும் போகிறவர்களுக்கு செழிப்புள்ள காலங்களையும் கொடுத்து ஆகாரத்தினாலே அவளை சந்தோஷப்படுத்துகிறாராம். அவன் வழியில போறவனை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படியா நல்ல ஈவுகளை கொடுக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யோபுடைய நண்பனை சொல்லுகிறார், உன் கம்பீரத்தை அடக்கிட்டாருப்பா, நீ டாப் நம்பர் 1ல இருந்த அதெல்லாம் புடுங்கிட்டாருப்பா, நீ சீமானா இருந்த எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாருப்பா. ஸ்தோத்திரம். நீ கிழக்கத்து புத்திரர்கள் நடுவிலேயே தலை நிமிர்ந்து வாழ்ந்த அதெல்லாம் அடக்கிட்டாருப்பா. ஸ்தோத்திரம். ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாருப்பா. உன் கட்சிப்புலாம் இப்ப அடங்கி போச்சப்பா, சுண்டலி மாதிரி மாறிட்ட அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வேதம் வழியாக நான் சொல்லுகிறேன், நம்புகிற யாவர்களையும் சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு உங்களை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். என்னாலும் அவர்கள் கம்பரிப்பார்கள், நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். அவருடைய நாமத்தை நேசிக்கிறபடியால் அவரிடம் நம்புகிறவர்கள் கலிகூறுவார்களாம். இதை தவிர தேவனுடைய மக்களுக்கு எதையும் வைக்கலங்கிறத புரியுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பார்க்குறீங்களா? ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷமா இருப்பாங்க. சொல்லுங்க. நம்புகிற என் ஃபேமிலி, என் குடும்பம், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. உங்க கர்ச்சிப்பு அடக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். என்னாலும் கம்பரிப்பார்களாக. ஒரு நாள் அல்ல, என்னாலும் கம்பரிப்பார்களாக. நீர் என்ன பண்ணுகிறாராம்? அவர்களை காப்பாற்றுகிறீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உங்கள் கலிகூறுவார்கள். அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் கடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இதை மாதிரி முரட்டாட்டமான ஆட்கள் வந்து பேசும் பொழுது நமக்கு பதில் கொடுப்பதற்கு வார்த்தை தெரிய வேண்டும். ஆகவே அவர் நம்மை இடிக்கிறவர் அல்ல, அப்புறம் புடுங்கிறவர் அல்ல, பல்ல புடுங்கிறவர் அல்ல, அப்புறம் நம்முடைய கர்ச்சிப்பை, நம்முடைய கம்பீரத்தை அடக்கிறவர் அல்ல, அப்புறம் நம்மை அழிக்கிறவர் அல்ல, அப்புறம் நம்மை நிர்மூலமாக்குறவரும் அல்ல. நம்முடைய சந்தோஷத்தை அவர் இடித்து போடுகிறவரும் அல்ல, அடக்கிறவரும் அல்ல. புரிந்து கொள்ளுங்க. அப்போ இடிக்கிற வேலை, அழிக்கிற வேலை, நிர்மூலமாக்குற வேலை,
சந்தோஷத்தெல்லாம் அழிக்கிற வேலை, சந்தோஷத்தெல்லாம் குழி தோண்டி புதைக்கிற வேலை எங்க உருவாச்சு? ஏதேனில உருவாச்சு. அங்கதான் ஆதாம் ஏவாளுடைய சந்தோஷமே இல்லாம பயம் உண்டாகிவிட்டது. ஸ்தோத்திரம். ஏதேனில தான் முதல்ல இடி விழுந்தது மனுஷன் மேல. ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாதவர்களாக மாறினார்கள். காரணம் யாரு? சர்ப்பம். சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது. இப்ப சர்ப்பம் எலிப்பாஸ் யார் மூலமா யோபு கிட்ட வராங்க? யோபு கிட்ட வரான், எலிப்பாஸ் மூலமா வரான். ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை கெடுப்பதற்கு. ஆகவே இப்படி இடி விழுந்து சந்தோஷம் இழந்து நம்பிக்கை இழந்து தேவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்த இவர்களுக்கு ஸ்தோத்திரம், தேவன் ஒரு சந்தோஷமான செய்தியை, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று ஓடி வந்து அவங்கள பார்த்து முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கிறாரு. அவங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தோல் உடைய கொடுக்கிறாரு, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஃபர்ஸ்ட் எய்ட் என்னவென்றால், உன்னை ஏமாத்தினது யாருமா? என்னை வஞ்சித்தது சர்ப்பம். அவன் தலையை நசுக்க ஸ்திரீயின் வித்தானவர் பிறப்பார் என்ற இரண்டாவதாக ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கிறாரு. இரண்டாவதாக குட் நியூஸ் கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் குட் நியூஸ், அவளுக்கு ஒரு நல்ல ஆர்டர். இரண்டாவது குட் நியூஸ், பிரைஸ் காட், தோத்திரம் உண்டாவதாக, அவர்களுக்கு ஸ்திரீயின் வித்தானவர் பிறப்பார், உங்களை வஞ்சித்த தலையை நசுக்குவார், உங்க சந்தோஷத்தை கெடுத்த, மகிழ்ச்சியை கெடுத்த, உங்களுடைய பேரின்பத்தை கெடுத்த இந்த சாத்தானுடைய தலை நசுக்கப்படும் என்று சொன்னார். இதுதான் இந்த காலையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் கெடுக்க முடியாது. உங்களுடைய கம்பீரத்தையும் கர்ச்சிப்பையும் யாரும் அடக்க முடியாது. தேவன் அடக்கிறவர் அல்ல. உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நேசிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறவர். நீதிமானை அவர் ஆசீர்வதிக்கிறவர். காருண்யம் கேடகத்தினாலே உங்களை சூழ்ந்து கொள்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சர்ப்பத்தின் தலை நசுக்குவார் என்ற செய்தி எப்படி இருந்திருக்கும்? உன் வஞ்சித்தனுடைய தலை நசுக்கப்படும் என்ற அந்த செய்தி, நல்ல செய்தி எப்படி இருந்திருக்கும்? நாங்கள் இப்பந்தான் அந்த பயம் நீங்கி ஒரு கம்பீர மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். இதுதான் தேவனுடைய அன்பாகும். கலங்கி நின்ற பொழுது, கல்லெறியப்படும் பொழுது, மதகுருமாரெல்லாம் விபச்சாரத்தால் பிடிக்கப்பட்டு இருக்கிற ஒரு பெண்ணை கையும் மளவுமாக பிடித்து வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி, மோசையின் பிரமாணம் கல்லெறிந்து கொள்ள சொல்லுகிறதே விபச்சாரம் செய்தவர்களை, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று நிறுத்திய பொழுது கலங்கிருந்த வேளையில் கலக்கத்தை நீக்கி ஒரு விடுதலையோடு அனுப்பினார் அந்த பெண்ணை. ஸ்தோத்ரா. அப்போ உங்க கட்சிப்பவர் அடக்கிறவர் அல்ல, உங்கள் மகிழ்ச்சி அடக்கிறவர் அல்ல, உங்க சொத்தை புடுங்கிறவர் அல்ல, உங்க ஆஸ்தியை அழிக்கிறவர் அல்ல, உங்கள் பிள்ளைகளை கொல்லுகிறவர் அல்ல. ஸ்தோத்ரா. ஆகவே கம்பீர சத்தம் உண்டாகி சந்தோஷத்தினாலே நிரப்புகிறவர். ஸ்தோத்ரா. நீதிமானுடைய கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டாகுமாம். கம்பீர சத்தம் உண்டாகுமாம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே முதலாவது காரியம் என்னவென்றால், பல்ல புடுங்குவான் இல்ல, இடிக்கப்பட்டதெல்லாம் கட்டி எழுப்புவார். இரண்டாவது, உங்க கம்பீரமெல்லாம் போயிட்டு இல்ல, உங்க சந்தோஷத்தை இலக்க வைக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷமாக உங்களை வைக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் என்ன சொல்லுகிறார் என்றார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரம், சிங்கத்தின் கர்ச்சிப்பு துஷ்ட சிங்கத்தின் முழக்கம் அடங்கும், பால சிங்கத்தினுடைய பற்கள் தகர்ந்து போகும், கிளச்சிங்கம் இறையில்லாமல் மாண்டு போகும். 4வது. 3வது, இறையில்லாமல் மாண்டு போகும் என்கிறார். அப்ப பலப்படைத்த சிங்கம், கம்பீரமான சிங்கம், பலம் படைத்த சிங்கம், கம்பீரமான சிங்கம் முடிவுல உணவில்லாமல் சாகும். இதுதான் முடிவுங்கிறாரு. சோத்துக்கே வழி இல்லாம சாக போற, இதுதான் முடிவு. கடவுளுடைய சுவாசமே உனக்கு எதிராக இருக்கு. இந்த எலிபாஸ் எவ்வளவு டேஞ்சர் ஃபெலோ பார்த்தீங்களா?
ஆண்டவர் மேல எவ்வளவு கசப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குறாரு பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு பாருங்க. பலம் படைத்த சிங்கம், கம்பீரமான சிங்கத்துடைய முடிவு என்னன்னா, இறை இல்லாமல் செத்து போகுமா, உணவு இல்லாமல் செத்து போகுமா, இதுதான் அவன் முடிவு என்று நம்பிக்கையின்மையை எலிப்பாஸ் மூலமாக பொல்லாத ஆதி எலிப்பாஸ் உள்ள இருந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறான். உள்ள இருந்து போதனை கொடுத்துட்டு இருக்கிறான். உங்களோடு இருக்கிறவர்களும் இப்படி போதனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உள்ள இருந்து வேற பக்கமா அவன் திசை இழுத்துக்கிட்டே இருப்பான். நண்பனா இருப்பான், மாமன் மச்சானா இருப்பான், சில வேளை மனைவியா இருக்கும், சில வேளை பெத்த தாயாவே இருக்கும், சிலவன் பெத்த பிள்ளையா இருக்கும், சிலது புருஷனாக இருக்கும், சில நேரம் கணவனாகவே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு எதிராகவே போதனையை கொடுத்து வேற பக்கம் இழுத்து கொண்டு போகிற ஆவிகள். ஸ்தோத்திரம். ஆகவே எலிப்பாஸ் என்ன சொல்லுகிறாரு? பலம் படைத்த சிங்கமாக இருந்தாலும், கம்பீரமான சிங்கமாக இருந்தாலும் முடிவு என்ன? உணவு இல்லாம செத்து போகும், சாப்பாடு இல்லாம செத்து போகும். அப்போ உங்கள் மீது அன்பு கொண்ட தேவன் அவர் மேல் நம்பிக்கை இழக்க வைப்பதுதான் இந்த எலிப்பாசுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அவர்கள் நல்லவர்கள் தான், நண்பர்கள் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். எலிப்பாஸ் யாரு? நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவருக்குள் இருந்து பேசுகிற ஆவி தான் டேஞ்சரான ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையை மேலும் மேலும் தேவன் மேல் ஓட்டுவதற்கு பதிலாக நம்பிக்கை இழக்க வைப்பதற்கு என்னென்ன பேசணுமோ அத்தனையும் இந்த பழமொழியிலேயே பேசி முடிக்கிறாரு. ஸ்தோத்திரம். நீயும் உணவு இல்லாம சாக போற, நீயும் பட்டினி கிடந்து சாக போற என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அப்ப வாழ்வு சாவு என்பது மட்டும்தான் அல்ல. யோபு சொல்லுகிறார், வாழ்வு முடிவு சாவுதான். இல்ல, சாவு மட்டும் அல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு நித்திய வழிவுடைய, அதாவது ஸ்தோத்திரம், நித்திய அழிவை பெறுவதற்கு உங்களை படைக்கவே இல்லை, சாவதற்கு உங்களை படைக்கவே இல்லை. அதான் இவர் சொல்லுகிறார், நீ சாவதற்கு படைக்கப்பட்டவன். 4:11 பாருங்க. ஸ்தோத்திரம். பாலசிங்கங்கள் மாண்டு போகும். அது 20 பாருங்க, 19 பாருங்க. புதில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சல் அரிக்கப்பட்டவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பது எப்படி? காலை வரை மாலை வரை, காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவு அடைவார்கள். அவர்களிருந்து அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவா, ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொல்லுகிறான். அப்போ 10ஆம் வசனம், அதுக்கப்புறம் 19ஆம் வசனம், அதுக்கப்புறம் 20ஆம் வசனம். 20ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? சாவுதான் முடிவு அப்படிங்கிறார். அப்போ அன்பு தேவனுடைய கரம் நமக்கு மரணத்தை படைக்கவே இல்லை, சாவை உண்டாக்கவே இல்லை, சாவை அவர் நமக்கு கொடுக்கவே இல்லை, சாவை உண்டாக்கவும் அல்ல, சாவுக்கு அவர் காரணமும் அல்ல என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரிதானா? அப்பந்தான் நீங்க சாகாம தீர்க்க ஆயுசோட வாழ முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்க? ஸ்தோத்திரம். அப்போ நித்திய அழிவு நமக்கு படைத்ததா? அதில் அனுப்புவதற்காகத்தான் உங்களை பிறக்க வைத்திருக்கிறாரா, வாழ வைக்கிறாரா? 20ஆம் வசனத்துல பாருங்களேன். காலை முதல் மாலை வரை மடிந்து கவனிப்பார் ஒன்றும் இல்லாமல் நித்திய அழிவு அடைவார்கள். அப்போ நீங்களும் நானும் நித்திய அழிவு அடையும்படிதான் படைக்கப்பட்டு இருக்கிறோமா? சாக தான் படைக்கப்பட்டு இருக்கிறோமா? இந்த அழிவுக்கு நமக்கு ஒரு பிறப்பு அவசியமா? நீங்களும் நானும் அழிந்து சாவது அவருக்கு விருப்பமா? உங்களை அழிக்க பிறக்கல, உங்களை வாழ வைக்க தான் உங்க தாய் தகப்பன் வயிற்றில் பிறக்க வைத்திருக்கிறார். காலங்கள் வந்த பொழுது உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுத்து ரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாழ வேண்டியவர்கள், நீங்கள் நித்தியமாய் அழிகிறவர்கள் அல்ல என்பதை புரியுங்கள். ஸ்தோத்திரம். அப்போ யோபு சிநேகிதன் எவ்வளவு டூப்பான வார்த்தைலாம் விடுறான் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். முடிவுல பாலசிங்கம் அந்த கலசிங்கெல்லாம் செத்து போயிடும். ஸ்தோத்திரம். என்னை கேளு, அவர் தம்முடைய பணிவிடக்காரர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதர் மேலும் புத்தினத்தை சுமத்துகிறாரே. புழுதியில் அஸ்திவாரம் போட்டு, மண்ணுக்குள்ள அஸ்திவாரம் போட்டு, மண் வீடுகளில் வாசம் பண்ணுகிற
பொட்டு பூச்சியில் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் இந்த தேவன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாரு. காலையிலிருந்து மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் இல்லாம நித்திய நீ அழிவு அடைவாங்க மனுஷன். அவர்கள் இருக்கிற அவருடைய மேன்மை போய்விடும். ஞானமடையாமல் எல்லாம் சாகுறான். அவங்ககிட்ட இருக்கிற வசதி எல்லாம் போயிடும். ஞானம் இல்லாமலே எல்லாம் சாவான், நித்திய அழிவு அடைவாங்கிறாரு. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை, நீடித்த நாட்களாய் தேவனுடைய வீட்டில் நீங்கள் குடியிருப்பீர்கள், நித்திய அழிவு அடையும்படியாக அல்ல. ஸ்தோத்திரம். எலிப்பாஸ் கூறுவது யோபுவை பார்த்து, வாழ்ந்து முடித்து விட்டாய், நீ சாக போகிற, நித்திய அழிவு அடைய போகிற, கிழட்டு சிங்கம் போல சீக்கிரத்தில் சாக போற, பட்னி கடந்து சாக போற, சோத்துக்கு வழி இல்லாம சாப்ப போற அப்படிங்கிறார். நல்லா கேளுங்க. தாவீது என்ன சொல்லுகிறார்? நீடித்த நாட்களாய் உங்களுடைய வீட்டில் நான் நிலைத்திருப்பேன். இப்போ தாவீதுடைய மைண்டை பார்த்தீங்களா? நீடித்த நாட்களாய் உங்களுடைய வீட்டில் நான் நிலைத்திருப்பேன், என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு, அந்த வல்லடிக்கு நீ விட மாட்டீர் என்கிறார். என்னை பாதாளத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர் என்று சொல்லுகிறார். இவங்க அறிவா பேசுறாங்க. தாவீது தேவனில் கிடைக்கிற வாழ்வை வைத்து ஜீவனில் இருந்து பேசுகிறார். ரெண்டு மக்கள் கிறிஸ்தவர்கள் அறிவா பேசுற மக்கங்க, எலிப்பாஸ் மாதிரி யோபுவ மாதிரி. இன்னொரு மக்கள் கிறிஸ்துவின் வாழ்வு, கிறிஸ்துவின் ஜீவனில் இருந்து வாழ்வை பெற்று அந்த வாழ்வை உயர்வாக பேசுறவங்க. தாவீது எப்படி பேசுகிறாரு? நீடித்த நாட்கள் உங்க வீட்டில் இருப்பையா, நான் மாண்டு போக படிக்கல, நான் மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் என் கூட நீங்க இருக்கிறீங்க ஐயா. பாதாளத்துக்கு என் ஆத்துமாவை பாதாளுடைய அந்த வல்லமைக்கு நீங்க என்னை விட மாட்டீங்க ஐயா. என்னை பாதாளத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறீங்க ஐயா, என்னை உயிரோடு காப்பாற்றுவீங்க ஐயா. அப்படிலாம் சவால் விட்டு தாவீது சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? நீங்க தாவீதை போல பேசுறீங்களா? யோபு நண்பனை போல யோபுவை போல் பேசுறீங்களா? டிஸ்கரேஜ் ஆகி பேசுறீங்களா? மன விருத்தியில பேசுறீங்களா? மன விரக்தியில பேசுறீங்களா? அறிவுல பேசுறீங்களா? குழப்படைஞ்சு பேசுறீங்களா என்பதுதான் முக்கியமானது. நம்முடைய சோதனை காலகட்டங்களில் குழப்பம் அடைந்து விடக்கூடாது, விரக்தி அடைந்து விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய மென்டல் டிசார்டர் ஆயிடக்கூடாது. தாவீதை போல சொல்லணும். ஸ்தோத்திரம். அப்படி வீட்டில் நான் நீடித்த நாட்களில் நிலைத்திருப்பேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும். My cup is runneth over. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். என்னை நித்திய அழிவடையும்படியா என்னை படைக்கவில்லை, இறையில்லாமல் மாண்டு போவதற்கு படைக்கவில்லை. ஸ்தோத்திரம். நீதிமான் அப்பத்திற்கு இறந்து திரிந்தது இல்லை. நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக கையேந்தி பிச்சை ஏந்தி அவர்கள் வாழ்ந்தது இல்லை, இறந்து திரிந்தது இல்லை. தாவீது எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? சவாலா யோபுக்கு எதிராக பேசுறாரு பாத்தீங்களா? இந்த யோபு புஸ்தகத்திற்கு பதில் கொடுக்கணும்னா புதிய ஏற்பாடும் சங்கீத புஸ்தகம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். அப்போ அன்பு தேவனுடைய வார்த்தை என்ன என்பதை நாம் பார்க்கணும். அப்போ துன்மார்க்குடைய மரணத்தை நாம் விரும்பலங்கிறார் எசேக்கியேல் 33:11. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது எனக்கு எவ்வளவு வேணுமாலும் பிரியமோ என்று சொல்லுகிறார். அப்ப துன்மார்க்கனே சாவதற்கு பிள்ளை என்றால் யோபு சாவதற்கு பிரியப்படுவாரா? யோபுடைய பல்லை பிடுங்குவதற்கு பிரியப்படுவாரா? யோபுவை சுக்குனராய் உடைப்பதற்கு பிரியப்படுவாரா? ஸ்தோத்திரம். யோபு உணவில்லாமல் செத்து போவதற்கு அவர் பிரியப்படுவாரா? யோபுடைய கம்பீரத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு பிரியப்படுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்ல, உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. உங்க கம்பீரத்தை அடக்கிறவர் அல்ல, உங்க சந்தோஷத்தை குலைக்கிறவர் அல்ல, பசியும் பட்டினியுமாக நீங்கள் குற்றுயிராக சாவ உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் உணவுக்காக இறந்து திரிவது இல்லை, கையேந்துவது இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அப்போ துன்மார்க்குடைய மரணத்தை விரும்பல, சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. எசேக்கியேல் 18:32 சொல்லுகிறார். எப்படியா? சாகரனுடைய சாவை கூட நான் விரும்பல அப்படிங்கிறாரு. அவனுடைய ஹார்ட்டை பாருங்க, அவருடைய இதயத்தை பாருங்க. துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பல,
சாகப்போனுடைய மரத்தோட விரும்பலங்கிறாரு. ஸ்தோத்திரம். நீங்கள் சாக போகிற நிலைமையில் இருந்தாலும் சரி, படுக்கையில் இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், உங்கள் படுக்கையில் இருந்து அவர்களை தூக்கி எடுப்பார், மறந்து விடாதீர்கள். ஸ்தோத்திரம். ஆகவே என் அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், நீங்கள் நன்றாக புரிய வேண்டியது, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த எலிப்பாஸ் மாதிரி ஆட்கள் அறிவு பொருந்தி பேசுறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் சொல்லுகிற வார்த்தை எல்லாம், ஸ்தோத்திரம், நாம் தூக்கி எறிய வேண்டிய வார்த்தை, அதெல்லாம் குப்பை. சங்கீதம் 41:2 சொல்லுது, கர்த்தர் பாதுகாத்து உயிரோடு வைப்பார். எப்படி பாதுகாத்து உயிரோடு வைப்பார்? தாவீது எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? பாதுகாத்து உயிரோடு வைப்பார். பூமியிலே பாக்கியவனாயிருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். ஓகே, ஸ்தோத்திர. கர்த்தருக்கு ஸ்தோத்திர. அன்பு தேவனுடைய வார்த்தை என்ன? புதிய ஏற்பாட்டில் தாவீது அந்த பதிலை கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதர் என்ன பதில் கொடுக்கிறான்னு பார்ப்போமா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான், மரியாமலும் என்றென்றும் இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், வாழ்வான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், வாழ்வான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், வாழ்வான். ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன், ஸ்தோத்திரம், அவன் என்றென்றைக்கும் வாழ்வான், என்றென்றையும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று தன்னால் நேசிக்கப்படுகிற மார்த்தாளை பார்த்து கேட்டார். அந்த அம்மாவை பார்த்து மட்டுமில்ல, உங்களை பார்த்து இப்ப கேட்கிறார், என்ன விசுவாசிக்கிறாயா? நீ வாழ்வ, சாகாம வாழ்வ, பொட்டு பொசுக்குன்னு போயிட மாட்டீங்க. உங்களுக்கு யாரு தீர்க்க தரிசனம் சொல்லலாம், இன்னும் ஒரு வாரத்தில் இறந்துருவ, இன்னும் ஒரு மாசத்துல நீ போயிடுவ, உனக்கு 3 மாசம்தான் கிரகம், நீ அதுக்கப்புறம் அவுட்டு. ஸ்தோத்திர. ஆகவே என்று 1000 பேர் 1000 சொல்லலாம். உன் கிரகத்தை உண்டாக்கினவரே கிறிஸ்து, அவர் கிரகத்திற்கு மேற்பட்டவர். அவர் சொல்லுங்க, நீ நம்புறியா? யூ பிலீவ் அப்படின்னு கேட்கிறாரு. நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிப்பாய் என்றால் இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்றென்றைக்கும் வாழ்வாய், மறியாமலேயே நீ பிழைப்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11:25-26 போய் நீங்க வாசிக்கலாம். ஆகவே ஸ்தோத்திர, நீ செத்து போகிறாய், அது கிழட்டு சிங்கம் ஒன்று. ஆகாரம் இல்லாமல் நீ போவாய், கிழட்டு சிங்கம் ஒன்று. ஸ்தோத்திரம். பல் உடைந்து போவாய், ஸ்தோத்திரம் என்று எலிப்பாஸ் நம்பிக்கையை இழக்க வைக்கிற வார்த்தையை பேசுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட அறிவார்ந்த வார்த்தை, இப்படி பழமொழி நிறைந்த வார்த்தை, புத்தியா சொல்ற வார்த்தை, ஞானமா சொல்ற வார்த்தைய நம்பினால் வாழ்வே அதுவாக போய்விடும். ஆப்போசிட்டாவே தீர்க்க தரிசனம் சொல்றாங்க பார்த்தீங்களா, எதிராகவே, அதெல்லாம் தூக்கி குப்பன் போட்டுருங்க. கஷ்டப்படுற காலங்களில் தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் ஆப்போசிட்டா பேசல, வாழ வைக்கிற வார்த்தையை போல பேசினார். ஏதேனை போல் இருப்பாய் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். திரும்ப இந்த நகரத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம புத்தினத்தினாலே சிறையிருப்பினாலும் தண்டனைக்குள்ளையும் சோதனைக்குள்ளையும் கஷ்டத்திற்குள்ளையும் நஷ்டத்துக்குள்ளையும் இருப்போம் என்றால் என் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களை விட்டு விடுகிற கர்த்தர் அல்ல. ஆகவே உங்களுக்கு எதிரான பிரசங்கம், எதிரான செய்தி, எதிரான தீர்க்க தரிசனம், உங்களுக்கு ஆப்போசிட்டாவே பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் அது ஒரு குப்பை என்று சொல்லி தூக்கி போட்டு விடுங்கள். இல்லாவிட்டால் அதுவே நம்புவீர்கள் என்றால், விசுவாசிப்பீர்கள் என்றால் அதுவே உங்கள் வாழ்க்கையாய் போய்விடும். ஆனா யோபு சவால் விட்டு கடைசி வரைக்கும் இந்த நண்பர்கள் பேசுவதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யோபு நச்சுன்னு ஒரு வார்த்தை அடிச்சார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன், நச்சுன்னு அடிச்சார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த வார்த்தையுமே அறிவால தான் சொன்னாரு. அவரு தேவனுடைய ஜீவனுக்குள்ள சொல்லல, மாமிச வைராக்கியத்துல சொன்னார். தேவன் மேல் உள்ள வைராக்கியத்தை சொன்னார். கொன்று போட்டாலும் கொன்று போடட்டும் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அப்புறம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னார். நன்மையை பெற்ற நாம் தீமையை அணிவிக்க வேண்டாமா என்று சொன்னார். இதெல்லாம் தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தின் அறிவின் வார்த்தை. அவர் தேவனுடைய ஜீவனுக்குள் பேசியிருப்பார் என்றால், வாய் தவறி 5ஆம் அதிகாரத்தில் எதையுமே பேச மாட்டார், 6ஆம் அதிகாரத்தில் எதையும் பேச மாட்டார், 7, 8, 9 எதுவுமே யோபு பேச மாட்டார். தேவன் மேலே அவருக்கும் கோபம் தான், எரிச்சல் தான். தேவனை முறுமுறுத்து கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவன் என்ன சொல்றான், நீ உணவு இல்லாமலே சாக போற அப்படிங்கிறான். ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்கிறாரு யோபு. எல்லாம் இழந்து, ஸ்தோத்திரம், உடம்பெல்லாம் நோய் பிடித்து, ஸ்தோத்திரம், உடம்பெல்லாம் அடைபோல் பூச்சி பற்றி போய் இருக்கிறது. அந்த நிலைமை தான் இருக்கிறாரு. அந்த நிலைமையை பார்த்து, யோபு இருக்கிற நிலைமையை பார்த்து அவர் சொல்றாரு, நீ செத்து போறேங்கிறாரு. சிலர் நிலைமையை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் படுக்கையில் இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து நீ செத்து போவாய் என்று சொல்லலாம். உங்க முகத்தை பார்த்து ஒரு குறிப்பா ஒன்னு சொல்லலாம். அல்ல, அதுவல்ல, அதுவல்ல. ஸ்தோத்திரம். அப்போ யோபு எவ்வளவு காலம் வாழ்ந்தார்? கடைசி 42ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களை வாசிக்கும் போல, இதற்கு பின்பு யோபு சோதனையில எத்தனை வயசுன்னு தெரியல. சோதனை காலத்தில் அவருக்கு எத்தனை வயசுன்னு பேதத்தை சொல்லப்படலை. அது 80, அது 100, அது 150. அவரெல்லாம் யோபு காலத்தில் ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். அப்போல்லாம் 100 வயசுல யாருமே சாவல. 300, 200, 250 இப்படிதான் இறந்திருக்கிறார்கள். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தா சொல்லப்பட்டிருக்கு. செத்துட்டாரா? கரசிங்கம் போல் செத்துட்டாரா? பல் பிடுங்கப்பட்டதா? அவருடைய கம்பீரத்தை பிடுங்கி விட்டாரா? கடைசியில இல்லவே இல்லை. இதற்கு பின்பு 130 வருஷம் அவர் வாழ்ந்தார். 140 வருஷம் வாழ்ந்தார். 4 தலைமுறையை பார்த்தாராம். 4 தலைமுறை பிள்ளையை பெற்று, அந்த பிள்ளைக்கு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அந்த பிள்ளைக்கு பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் பெற்ற தன் பிள்ளைகள், தன்னுடைய பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள், அந்த பேரப்பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைகள், இப்படி 4 தலைமுறை வரைக்கும் யோபு வாழ்ந்தாராம். சாகலைங்கிற நானு அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப வயசில் நீங்க சாவதில்லை. உங்கள் சாவை அவர் விரும்புவதில்லை. துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்புவதில்லை. சாவுடைய சாவை அவர் விரும்புவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிற வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆவியானவர் இருக்கிற வார்த்தை, வல்லமையான வார்த்தை. இப்பொழுது நீங்கள் படுக்கையில் இருப்பில் என்றால், நோயோடு இருப்பில் என்றால், நீங்கள் சாவது இல்லை, தலைமுறையை காண்பீர்கள் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ இறையில்லாமல் சிங்கம் மாண்டு போனது. ஆனால் யோபும் அப்படி இல்லை, நீங்களும் அப்படி அல்ல. கம்பீரம் பிடுங்கப்பட்டது. உங்களுக்கும் அப்படி இல்லை, யோபுக்கும் அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல் பிடுங்கப்பட்டது. யோபுக்கும் உங்களுக்கு, யோபுக்கும் அல்ல, உங்களுக்கும் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோபுக்கும் அல்ல, உங்களுக்கும் அல்ல. நமக்கு என்ன வேதம் சொல்லுகிறது? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவின் கிருபையினாலே கிறிஸ்துவின் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வீர்கள் என்று ரோமர் 5:17 சொல்லுகிறது. புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? பைபிள் வசனம் தெரிஞ்சாதான் அந்த வார்த்தையை விசுவாசித்து வாழ முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? வார்த்தையே தெரியாட்டா குருட்டாம்பாக்கில் வாழ்ந்து சீக்கிரமாக வாழ்க்கையை முடிச்சிருவோம். நம்ம குருட்டாம்பாக்கில் வாழ்க்கையை முடிக்க விரும்பலை. வேதத்துக்கிற வார்த்தை ஒவ்வொன்றையும் அறியணும். அதில் தான் ஜீவன் இருக்குது, ஆவி இருக்குது, வல்லம் இருக்குது. ஸ்தோத்திரம். நல்லா கேளுங்க. ரோமர் 5:17 ஒருவனுடைய மீறுதல் மூலமாக, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் வந்தது, சாவு வந்தது, அது ஆட்கொண்டது. ஆட்கொண்டதுன்னா ராஜா போல ஆளுகை செய்தான். ஆட்கொண்டது என்றால்
ஒரு கிங்கு போல. நம்ம நாட்டு ராஜா எப்படி இந்த நாட்டை ஆளுகிறாரோ அதே போல, நம் நாட்டு பிரதமர் எப்படி நாட்டை ஆளுகிறாரோ அதே போல. ஸ்தோத்திர. ஒரு மனுஷனுடைய மிருது நாளிலே சாவு எல்லாரையும் ராஜா போல ஆளுகை செய்தான். ஆனா கிருபையின் பரிபூர்ணத்தை, நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள், அவருடைய நீதியின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள், எப்படி கிருபையின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள். ஸ்தோத்திரம். அப்புறம் நீதியாகிய அவருடைய பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே வாழ்வை அடைந்து ஜீவனை அடைந்து வாழ்வார்கள். என்னவா? வாழ்வை, அதானது ஜீவனை அடைந்து வாழ்வை அடைந்து வாழ்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புளிய மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஒருவனுடைய குற்றத்தால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ராஜாவாக ஆட்சி செய்தது. அப்படி என்றால் அளவற்ற கருணையும் நீதியாகிய அன்பளிப்பும் ஏராளமாய் கிறிஸ்து மூலமாய் பெறுகிறவர்கள், அளவில்லாத கிருபையை கிறிஸ்து மூலமாய் பெறுகிறவர்கள், அவர் கொடுக்கிற அன்பளிப்பாய் பெறுகிறவர்கள். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு என்ன வருமா? அவர் மூலமாய் வாழ்ந்து ராஜாக்களை போல ஆளுகை செய்வார்களாம். புதிய மொழிபெயர்ப்பு. எப்படி? ராஜாக்களை போல நீங்கள் ஆளுகை செய்யணும். உங்க ஏரியாவை, உங்க குடும்பத்தை, உங்க தொழில, உங்க பிசினஸ், உங்க சைரத்தை, உங்க வாழ்க்கைய, உங்களுடைய ஸ்தோத்திரம் வேலையில ராஜாவை போல நீங்கள் ஆளுகை செய்யணுமா? வாழணுமா? வாழ்வடையணுமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? மரணம் அல்ல, நீ சாவ மாட்டாய் என்று யோபுவை பார்த்து சாவா என்று சொல்லுகிறார். ஆனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, யோபுக்கு அதற்கு பின்பு 140 வருஷம் கொடுக்கப்பட்டது. அல்ல ஆண்டவர் இங்க என்ன சொல்கிறார்? புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் மூலமா தான் மரணம் வந்தது. இந்த கிறிஸ்து மூலமாய் அளவற்ற கிருபையை பெற்று நீ ஜீவனை அடைந்து வாழ்வடைந்து நீ வாழ்வாய், ராஜாவை போல ஆளுகை செய்வார். நீங்க வாழ வேண்டியவர்கள், ஜீவனை அடைய வேண்டியவர்கள். ஓ காராபாலரா சந்தாலரபா, ஜீவனை அடைய வேண்டியவர்கள், நீங்கள் வாழ வேண்டிய ராஜாக்களை போல உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டியவர்கள், உங்கள் தொழிலோ வியாபாரமோ எல்லாம் ராஜாக்களை போல் நடத்த வேண்டியவர்கள், சொந்த தொழில் ஆரம்பித்து ராஜாக்களை போல் ஆளுகை செய்ய வேண்டியவர்கள். ஸ்தோத்திர. கொத்தனாரா இருக்கிறியா? ஸ்தோத்திர. நீ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ராஜாவை போல ஆளுகை செய்ய வேண்டியவர்களாக வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். Glory to God. ஒரு அலுவலகத்துல சின்ன போஸ்டிங்ல இருக்கிறையா? இல்ல, அந்த முழு அலுவலகத்திற்கும் நீ வாழ்வடைந்து ராஜாவை போல் ஆளுகை செய்ய பொறுப்புள்ளவனாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். அதைத்தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீ வாழ வேண்டும், ராஜாவை போல் நீ ஆளுகை செய்ய வேண்டும். எதிலிருந்து? கிறிஸ்துவின் ஜீவனில் இருந்து, கிறிஸ்து கொடுக்கிற வாழ்வில் இருந்து இதெல்லாம் கிடைக்குது. ஒரு மனுஷனால என்ன வந்தது? சாவு வந்தது. அது ராஜாவாய் ஆளுகை செய்தது. கிறிஸ்து மூலமா என்ன வருகிறது? உனக்கு வாழ்வு வருகிறது. என்ன வாழ்வு? ஆளுகை செய்யக்கூடிய வாழ்வு, ஆண்டு கொள்கிற வாழ்வு, ராஜாவை போல ஆளுகை செய்கிற வாழ்வு. ஓகே. அப்போ ஸ்தோத்ரா, இந்த எலிப்பாஸ் போன்ற கள்ள ஆட்களுக்கு நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகவே இறை இல்லாமல் சிங்கம் மாண்டு போனது. யோபுவே, நீ அப்படி அல்ல. நீ பண்டாரம் பரதேசியா ஒண்ணும் இல்லாம பிளாட்பார்மாக சாக வேண்டியவன் அல்ல. கிறிஸ்துவின் ஜீவனை அடைந்து வாழ்வை அடைந்து என்ன பண்ணணும்? ராஜாவை போல உன் ஏரியாவில் நீ இருக்கணும். ஸ்தோத்திரம். 4ஆம் தலைமுறை மட்டும் நீ வாழணும். அது மட்டும் இல்ல, 1000 தலைமுறை வரைக்கும் முடிஞ்சா நீ வாழு போ. ஸ்தோத்திரம். 1000 தலைமுறைனா என்ன? அளவில்லாமல் நீண்ட நாட்களாய் வாழ்வாய். யூதர்கள் எப்பொழுதுமே 1000 1000 1000 என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்களாம். 1000 என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் அளவில்லாமல் வாழ்வாய், அளவில்லாமல் வாழ்வாய். ஸ்தோத்திரம். ஆகவே நீடித்த நாட்களாய் நாம் தேவனோடு குடியிருக்க வேண்டியவர்கள். உங்கள் ஆத்மாவை பாதாளத்திற்கு விட மாட்டார். ஸ்தோத்திரம். நம்ப முடியுதா?
நல்லா கேளுங்க, ஜீவனை அடைந்து ராஜாக்களை போல் வாழ்வார்களாம். ஆதாம் மூலமா மரணத்தை பெற்றோமா, சாவை பெற்றோமா? இயேசு மூலமா உங்களுக்கு ஒரு வாழ்வை வச்சிருக்கிறார். யோபுக்கு அந்த வாழ்வை கொடுத்தார். ஏன் நீங்க நல்லா வாழுங்க, ராஜாவை போல இருங்க ஐயா. அவங்க குடும்பம் ராஜாவின் குடும்பம் போல இருக்கட்டும். நான் சொல்றத நம்பாட்டாலும் இயேசு என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? இயேசு சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு, சொல்லுங்க, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்திருப்பது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21. எப்படி? என்னுடைய சிங்காசனத்தில். ஹலோ, எப்படி? நான் ஜெயங்கொண்டு எப்படி பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறேனோ அதுபோல ஜெயங்கொள்கிறவனே, ஜெயங்கொள்கிறவனே, கிறிஸ்துவால் அளவற்ற கிருபையை பெறுகிறவனே, கிறிஸ்துவால் வாழ்வை பெறுகிறவனே, நீ எங்கூட சிங்காசனத்தில் அமருவர். தகுதிப்படுத்திட்டாரா? அப்ப சிங்காசனத்தில் உட்கார்ந்தா யாரு? நீங்க ராஜா தான். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தலில் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இது எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா இன்றைய நிலை என்ன? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்த தயவினால் தம்முடைய இரக்கத்தின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை புரிய செய்ய இப்பொழுதே உங்களை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார வைத்திருக்கிறாராம். எப்ப எழுப்பினாராம்? 2000 வருஷத்துக்கு முன்னால, நீ பிறக்கிறதுக்கு முன்னால எழுப்பி அங்க உட்கார வச்சுட்டாராம். அதை பாருங்கிறாரு. வெளிப்படுத்தல் 3:21 வருங்காலில் நடக்க போகிறது. ஆனால் நவ், இப்போது அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்திருந்த நம்மை கிருபையினாலே ரட்சித்து கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை புரிய வைப்பதற்கு இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட எழுப்பி உன்னதத்திலே இப்பொழுதே அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாராம் சிங்காசனத்தில். எதுக்கு? ஜீவனை அடைந்த நீ வாழ்ந்து பெருகு, வளமுடன் வாழு. ஜீவனை அடைந்த நீ, ஸ்தோத்திரம், நீ எப்படி இருக்க வேண்டியவன் என்றால், ஸ்தோத்திரம், ராஜாவை போல் ஆள்கை செய்ய வேண்டியவன். நீங்கள் சாக வேண்டியதல்ல. ஆகவே கிழட்டு செங்கும் ஒன்று ஆகாரம் இல்லாமல் சாகும் வாழ்வை இல்லை, ஸ்தோத்திரம், என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பத்திற்காக கையேந்துகிற வாழ்வை நீங்கள் கண்டடைய வேண்டியது அவசியம் இல்லை. ஆகவே நொந்து போயிருந்தாலும் இன்று உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான விடுதலையை கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே எலிப்பா சொன்னது ஒண்ணுமே கிடையாது. சிங்கத்தின் கர்ஜிப்பு அடங்கும், துஷ்ட சிங்கத்தின் முழக்கம் அடங்கும், பாலசிங்கம் பற்கல்கள் தகர்ந்து போவோம், கிளச்சிங்கம் இறை இல்லாமல் செத்து போவோம், பாலசிங்கங்கள் சிதறண்டு போவோம். இல்லை, நாம் சிதறண்டுவர்களாயிருந்தோம், நாம் சிதறண்டவர்களாக. ஆனால் நம்மை கிறிஸ்து இயேசுவினாலே உங்களை ஒவ்வொருவரையும் அவர் சொந்த பிள்ளையாக மாற்றி இப்பொழுது அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். ஜீவனை அடைந்தவர்களாக இருக்கிறோம், வாழ்வு அடைந்தவர்களாக இருக்கிறோம். ஓ காட், ஆண்டவரே, நான் உம்முடைய ஜீவனை பெற்று இருக்கிறேன், அளவில்லாத கிருபையை பெற்றிருக்கிறேன். நான் ஜீவனை அடைந்து ஆள்கை செய்வர்கள் ராஜாக்களை போல். ஸ்தோத்திரம். நான் சாக வேண்டியவன் அல்ல, நான் சாக வேண்டியவன் அல்ல, நான் பொட்டு பொசுக்குன்னு போக வேண்டியவன் அல்ல. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையெல்லாம் பிடுங்கப்பட்டு அழிக்கப்படுகிற வாழ்க்கை அல்ல. ஓ, என் கம்பீர சத்தம் எல்லாம் பிடுங்குற வாழ்க்கை அல்ல. ஆகாரம் இல்லாமல், வேலை இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் செத்து மடிய வேண்டியவன் அல்ல. ஸ்தோத்திரம். என் தேவனே, என் தேவனே, ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனால் மரணம் வந்து ராஜாவை போல ஆள்கை செய்தது. ஆனால் குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அளவற்ற கருணையை, அளவற்ற கிருபை எங்களுக்கு தந்து ஜீவனை அடைந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாழ்வடைந்து ஆளுகை செய்ய வேண்டும், ராஜாவை போல் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காகவே உம்மோடு கூட எங்களை எழுப்பி உம்முடைய வலது பக்கத்தில் உம்மோடு கூட எங்களை அமர வைத்திருக்கிறீர். அந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி. ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஜீவனை அடைந்து, கிறிஸ்துவை அடைந்து, அளவற்ற கருணையை அடைந்து வாழ வேண்டும்.
வாழ வைங்க. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாக்களை போல இந்த பூமியை வாழ்வதற்கு அவர்களுக்கு கிருபையை கொடுங்க. விசுவாசத்தோடு ராஜாவை போல அவர்கள் மாற உதவி செய்யுங்க. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படி கர்த்தர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்தனுடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அன்புடையவர்களை, நீங்கள் வாழ வேண்டியவர்கள், நீங்கள் ஜீவனையும் அளவற்ற கிருபையும் பெற்றவர்கள், கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கிறவர்கள். ஓ காட், நீங்கள் வாழ்ந்து ராஜாக்களை போல ஆளுகை செய்ய உங்களை வைத்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கு நற்செய்தி. ஓ காட், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று மாலை நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாய் வருவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.